ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தேவ குருவான குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து விடைபெற்று தனது உச்ச வீடான கடக ராசிக்கு ரிஷபத்திற்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். பொதுவாகவே குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ இடத்திற்கேற்ற மதிப்பு அவருக்கு கிடையாது. அதற்கு பதிலா அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அதற்கு தனி மதிப்பே இருக்கின்றது. அப்படி உங்கள் ராசியின் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியின் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். தந்தையின் உடல்நலம் சீராகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள், நீண்ட நாள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்கிறார். தொழிலில் எதிர்பாராத லாபமும் புதிய முதலீடுகள் மூலம் பண வரவு ஏற்படும். மேலும் 5ஆம் இட பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டான கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க போகின்றது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். இப்ப தொழிலை பொறுத்தவரை, தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இதுவரை தள்ளி போன காரியங்கள், புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் அனைத்தும் துணிச்சலுடன் கைகூடும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மாற்று மொழி இனத்தவர்களால் அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உயர் பதவி, பாராட்டு அனைத்தும் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. பொதுவாக தனவரவை பொறுத்தவரை சொந்த வீடு கனவு நினைவாகும் வாய்ப்பும், புதிய வீடு, நிலம், வண்டி, வாகன சேர்க்கை உண்டாகும். பணவரவு ரொம்பவே தாராளமாக இருக்கும். குபேரனின் பார்வை பட்டது போல பணவரவு தாராளமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் யார் என்பது வெளிப்பட்டு அவர்கள் உங்களிடம் இருந்து விலகுவார்கள். அவர்களிடம் யார்ட்டையாவது நீங்க பணம் இழந்தீங்க அப்படின்னாலும் அந்த இழந்த பணம் உங்களுக்கு கைக்கு வரும். குடும்பத்தை பொறுத்தவரை தடையாய் இருந்த சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். சிலருக்கு 2வது திருமணம் செய்யக்கூடிய சுப யோகமும் உண்டாகும். திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும். ஒற்றுமை பிறக்கும். இப்ப சொந்தக்காரங்களுக்கு இடையே ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கும். அது யாரு கூட வேணாலும் இருக்கலாம். அக்கா தம்பிக்குள்ளேயாவது, இல்ல மாமனார் மாமியார் கூடயாவது ஏதோ ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும். அந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பம் சுமூகமாக இருக்கும். ரிஷபம் அப்படின்னாலே 3 நட்சத்திரங்கள் இருக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களுக்கு அரசு வழி காரியங்களின் மூலம் அனுகூலம், தந்தை வழியில் நல்ல ஆதாயம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன ரீதியான குழப்பங்கள் நீங்கி அமைதி பிறக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். மிருகசீரிச நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள் உள்ளவர்களுக்கு தகவல் தொடர்பு ஊடகங்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் அசுர வளர்ச்சி கைகூடும். மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகின்றது. மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஸ்ரீரங்க ரங்க நாயகி தாயார் அல்லது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அம்மா கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது மேலும் நல்ல பலன்களும் சில சவால்களையும் தவிர்க்க முடியும். மேலும் முருகப் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்வதும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதும் மேலும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.